அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் பீப்புள் நம்முடைய இந்தியாவில் சனாதன தர்மத்தை குருகுல கல்வி முறையும் சனாதனத்தில் பல மூட நம்பிக்கைகள் உள்ளது என்று திரித்தும் ஆரிய திராவிடர் போக்கை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வணிகம் செய்ய 1608 சூரத்தில் முதலாக வந்தவர்கள். அதன் பிறகு மும்பை, மெட்ராஸ், கல்கத்தாவில் அவருடைய வணிக செய்வதற்கான ஃபேக்டரிகளை உருவாக்கி சிறிய நகரங்களை உருவாக்கினர். அதுவரை வணிகத்துக்காக அவர்கள் பர்மிஷன் வாங்கி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. முதலாக ராபர்ட் கிளே பிரெஞ்சு ஆதிக்கத்தை அகற்றி ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை வங்காளம், சென்னை முதல் இடங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அது இவர் 1747 சென்னை சேர்றாரு. இவர் கர்நாடக போரில் ஈடுபட்டு பிரெஞ்சு படையிட போரிட்டு தோற்று போகிறார். பிரெஞ்சு படை அவர் 1740 விடுதலை கொடுக்குது. அதன் பிறகு 1750 இங்கிலாந்து சென்று மீண்டும் 1750 இந்தியா திரும்பி வரார் ராபர்ட் கிளே. பின்பு டேவிட் கோட்டில் லெப்டினன்ட் கர்னலாக பதவியேற்கிறார். இவர் வகுத்த போர் உக்தியால் ஆற்காடை தாக்கி சந்தா சாஹிப்பின் கவனத்தை திசை திருப்பி இரண்டாவது கர்நாடக போரில் வெற்றி ஆங்கிலேயருக்கு தந்தார். இதன் மூலம் இந்தியாவில் முதலில் ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஆற்காடை கைப்பற்றி ராபர்ட் கிளே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயங்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கொல்கத்தாவில் முதல் நிர்வகிச்சு பவர் உருவாக்க நினைப்போம். அதுக்கடியே மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு உருவாகுது. ஆற்காட்டின் வெற்றிவர் என்று போற்றப்பட்ட இவர் 1757 முதல் 1760 வரை வங்காளத்தின் ஆளுநராக பதவி வகித்தார். முகலாயர் காலத்தில் சுபேதார், திவான் என்ற மத்திய அரசாங்க அதிகாரிகள் முறையே சுபேதார் அதிகாரி பாதுகாப்பு, காவல், நீதி போன்றவற்றை கவனித்தார். நிதி தொடர்பான அதிகாரத்தை திவானி அதிகாரி கவனித்தார். இந்த இரண்டு அதிகாரிகளின் அதிகாரத்தை அவுரங்கசீப்பின் மறைவுக்கு பின் வந்த முர்ஷித் குலி கான் தன்னுடைய நேரடி பொறுப்பில் எடுத்து நிர்வகித்து வந்தார். 1765 திவானி உரிமையை, அதாவது ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் முகலாய மன்னர் ஆங்கிலேய கம்பெனிக்கு அளித்து அதற்கு கப்பமாக 26 லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் ஆங்கிலேயர் கம்பெனியிலிருந்து பெற்றுக்கொண்டார். இவ்வாறு இரட்டை ஆட்சி முறை செய்ய ஆங்கிலேயர் முதலாக வழிவகுத்தவர் இந்த அவுரங்கசீப்பின் முர்ஷித் குலி கான் தான். அவர் தான் பிஸ்னஸ்க்காக அவங்க இந்த திவானி முறை ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம், அதுக்காக நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம் சொல்லி உள்ளே படிப்படியாக இந்த இரட்டை ஆட்சி முறையை இந்தியா முழுக்க பரவலாக கொண்டு சென்று அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ராஜ்யத்தை இந்தியா முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 1707 அவுரங்கசீப் காலமாயிட்டார். பிறகு முகலாயர் சாம்ராஜ்யம் சரிய தொடங்கியது. 1747 வாக்கில் காலிக்கட்டா என்ற பேர் தான் இருந்தது. அதுதான் தற்போதைய கல்கத்தா. காலிக்கட்டா, கோவிந்தாப்பூர் ஆகிய கிராமங்கள் ஆங்கிலேயர் சிறிதாக இருந்து அவங்களுடைய வணிகத்தை பார்த்து வந்தனர். 1751 ராபர்ட் கிளே தமிழ்நாட்டில் உள்ள ஆற்காட்டை கைப்பற்றினார். அதற்கு பிறகு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் கிடைக்குது. 1756 சிராஜ் உத்தாலா வங்காளத்தில் பதவியேற்றார். அப்பொழுது ஆங்கிலேயருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பகையின் காரணமாக 1750 பிளாசி போர் ஏற்பட்டது. அதில் ஆங்கிலேயர் வீழ்ச்சியடை துன்புட்டு இருக்கிற அந்த பகுதியினர் எல்லாம் நவாப்பின் ஆளுமையில் இருக்க கிளே தலைமையில் ஒரு பெரும் படை மதராஸ் ரெஜிமெண்ட் கல்கத்தா அனுப்பப்பட்டு அங்கு அவர் நவாப்பின் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து கல்கத்தாவை நவாப்பிலிருந்து மீட்டார். அத்துடன் ஆங்கிலேயர் கோட்டை கட்டும் தங்களது பாதுகாப்பு படைப்பிரிவை அங்கு வலிமைப்படுத்த அனுமதி பெற்று நவாப்பிடம் அனுமதி பெற்று ஆங்கிலேயருக்கு நவாபதியுடன் இருக்க ஒப்புதலையும் செய்தார். அதன் பிறகு அங்கிருந்த பிரெஞ்சு படைகள் மற்றும் சிராஜ் உத்தலா படைகளை நயவஞ்சமாக சிராஜ் உத்தாலா நவாப்பின் படைத்தளபதிக்கு ஆசை காட்டி சூழ்ச்சியாக பிளாசி போரை வென்று நவாப்பின் படைத்தளபதியான மிர் ஜாபர் ராய்துல்லா போய் நவாப்பாக பிரகடனப்படுத்தி சிராஜ் உத்தலை சிறைப்பிடித்து கொண்டார். அப்போது
சிராஜுத்தௌலாவுடைய படைத்தளபதியை வந்து அவங்களுடைய நயத்தை உட்படுத்தி அவர் காசு கொடுத்து அவரை வந்து நவாப்பை உருவாக்குறேன்னு சொல்லி அவர் மூலம் பிளாசி போரை வென்று சிராஜுத்தௌலாவை கொன்று இப்படி வந்து மிர் ஜாஃபர் வந்து பதவியை பிடிக்கிறாரு. அது வந்து மிர் ஜாஃபரிடமிருந்தும் மேற்கொண்ட சிறிய பகுதியில் வந்து தங்களுக்கு பெற்று அங்கு அவர்களின் படைகளை வைத்திருந்தனர். மிர் ஜாஃபர் வந்து பெரிய பொருளுதவியும் பெற்றனர். இவ்வாறு இருக்க 1760 வந்து மிர் ஜாஃபரின் மருமகனான மிர் காசிமையும் பதவி கொடுப்பது ஆசை காட்டி மிர் ஜாஃபரின் பதவியை வந்து பறித்து சூழ்ச்சி செய்து மிர் காசிமை வந்து வங்காளத்தின் நவாப்பாக ஆக்கினர். அதுக்கு பெரும் பணம் மற்றும் பொருள் வந்து மிர் காசிம் வந்து ஆங்கிலேயர் கொடுத்தார். இந்த பெரும் பொருளும் பணம் வைத்துக்கொண்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பாட்னா மற்றும் அலகாபாத்தை ஆங்கிலேயர் கைப்பற்றினர். 1764 அவர்கள் பெங்காலையும் கைப்பற்றி அங்கிருந்து ஆட்சியை தொடங்கினர். அதன் பிறகு வாரன் ஹேஸ்டிங் அவரை தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்கள் தங்களுடைய இரட்டை ஆட்சி முறையை வட இந்தியாவின் ஒரிசா, மகாராஷ்டிரா மற்றும் பல பகுதியில் நிலைநிறுத்தி கடைசியில் முழுமையான ஆட்சி அதிகாரத்தையும் வந்து கைப்பற்றினார்கள். அப்போது முதல்ல பெங்கால் வந்து நுழையிறாங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆற்காடில் வந்து பவர் வச்சுருந்தாங்க ராபர்ட் கிளைம் வந்து. அதுக்கப்புறம் பெங்கால் போகிறாங்க, பிளாசி பொருள் இது பண்ணுறாங்க, பெங்காலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பெங்கால் எஸ்டாப்ளிஷ்னா மராத்தியா, ஒரிசாவில் வந்து அவங்க பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இரட்டை ஆட்சி முறையை வந்து அகற்றி படிப்படியாக அவர்கள் நேரடி நிர்வாகத்தின் கீழ் மராத்தா, ஒரிசா, பெங்காலை கொண்டு வந்து விட்டனர். இவ்வாறு வடஇந்திய நிலவரம் இருக்க சிக்க தேவராய உடையார் 1772 முதல் 1704 காலத்தில் வந்து தெற்கே பழனி முதல் வடக்கே தும்கூர், மேற்கு குடகு வரையிலும் ஸ்ரீரங்கத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். அதன் பிறகு ஐதர் அலி மைசூரை கைப்பற்றி ஒடியார்க்கில் இருந்த அவரின் பிற்பாடு வந்த வாரிசுகளிடையே வந்து ஆட்சி வந்து சீர்குலைய அதை தனது கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தார். அப்போது ஐதர் அலி காலத்தில் வந்து அவர் நாணயங்கள் சிவன், பார்வதி, திருமல் உருவங்கள் கொண்ட நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. இவ்வாறு முதல் மைசூர் போர், இரண்டாம் மைசூர் போர் மற்றும் மூன்றாம் மைசூர் போர் மற்றும் நான்காம் மைசூர் போர் திகழ அதன் பின்னர் மைசூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு, கர்நாடகா ஆங்கிலேயரின் ஆளுமையின் கீழ் ஓரளவு வந்துவிட்டன. பின்பு 1775 முதல் 1819 வரை வாரன் ஹேஸ்டிங் மற்றும் அவரை பிறகு வெல்லஸ்லி பிரபு 2 மற்றும் 3ஆம் மராத்திய போர்களை செய்து அவர்களின் ஆளுமையின் கீழ் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் எல்லாம் வந்துவிட்டன. 1824 முதல் முதல் பர்மிய போர் வந்து தொடங்கி அது வந்து 2 ஆண்டுகளாக போர் புரிந்து அதில் வந்து 2 பேருக்கும் நிறைய பொருட்செலவு இழப்பு ஏற்பட யாண்டோபி உடன்படிக்கை ஏற்பட்டு 1826 இந்த உடன்படிக்கை ஏற்பது. அதன் மூலம் நார்த் ஈஸ்ட் பகுதியில் ஆங்கிலேயர்கள் கால்நடையினர் பர்மாவை தங்களுடைய இரட்டை ஆட்சி முறையின் கீழே வந்து வணிகத்துக்காக வைத்துக் கொண்டனர். 1838 முதல் 1842 காலத்தில் வந்து ஆப்கானிடம் போரிட்டு தோல்வியை ஆங்கிலேயர்கள் சந்தித்தனர். பின்பு 1842 முதல் 44 வரை லார்ட் ஹெலன் பரோ பிரபு வந்து காபூல் கோட்டை கைப்பற்றினார். அதன் பிறகு சிந்து ஆண்ட அமீர் தலைவர்களுடன் கலகத்தை ஏற்படுத்தி சிந்துவையும் தங்கள் வசம் கொண்டு வந்தனர். இவ்வாறு இருக்க 1780 முதல் 1859 காலகட்டத்தில் 1780 பிறந்த ரஞ்சித் சிங் 1792 தனது தந்தை இறக்க பின் இளம் வயதிலேயே சீக்கிய தலைவரானார். அவர் தனது திறனால் பஞ்சாப், ஆப்கானிஸ்தான் மற்றும் காஷ்மீரை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து ஆட்சி புரிந்து வந்தார். 1857 காலமாக இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட முதல் மற்றும் இரண்டாவது சீக்கிய ஆங்கில போர்களின் வாயிலாக சீக்கியர்களுடைய பஞ்சாபையும் ஆங்கிலேயர் கைவசம் வந்தது. இந்த சூழ்நிலைகளுக்கு இடையில் 1848 டல்ஹௌசி பிரபு
இந்தியாவின் ஆளுநராக இருக்கையில் 1852ஆம் ஆண்டு 2ஆம் பர்மிய போர் ஏற்பட்டு அதில் டல்ஹௌசி வெற்றி பெற்று பர்மாவையும் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தார். இவ்வாறு அகண்ட பாரதம் முழுக்க வெள்ளையரின் ஆதிக்கத்தின் கீழ் நடைபெற இவர்களின் கொடுங்கோல் ஆட்சியில் 1806 முதல் 1857 மக்கள் இல்லாத துன்பங்களுக்கு இந்தியர்கள் ஆட்படுத்தப்பட்டனர். அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டனர். அவர்கள் உபயோகித்த தோட்டாக்களில் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பை தடவிய தோட்டாக்கள் இருந்தது. இது சிப்பாய்களிடையே கொஞ்சம் தெரிய வர இந்த காலகட்டங்களில் சிப்பாய் கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து அது முதலில் வேலூர் தான் தொடங்கிச்சு. அதை தொடர்ந்து வன்முறைகள் அதிகரிக்க ஆங்கிலேயர் இந்தியர்களின் மேல் ரொம்ப வன்முறை கையாண்டார்கள். அதுவரை உயர் பதவியில் வைத்த இந்தியர்களை அவர்கள் அவமதித்து அந்த பதவிகள் மறுக்கப்பட்டன. நம் இந்தியர்களிடையே வேற்றுமையை கையாண்டு அவர்களை அடிமைகளாக நடத்த மிக முற்பட்டனர். நம்முடைய குருகுல கல்வி முறையும் ஒழிக்கத் தொடங்கினார்கள். கிறிஸ்துவ மதத்திற்கு ஆங்கிலேயர் ஆதரவு தந்து அதனை இந்தியாவில் பரப்ப ஊக்கம் கொடுத்தனர். பல சர்ச்சுகள் மற்றும் பள்ளிகளை நிறுவி அங்கு மதமாற்றம் செய்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகளை செய்தனர். அத்துடன் இந்து மத கொள்கைகளை நேரடியாகவும் மறைமுகம் தாக்கி எழுந்த நூல்களும் அதன் ஆசிரியர்களின் கௌரவத்தினர் அதன் தொடர்ச்சியாக உருவாகித்தான் இந்த பகுத்தறிவாத இயக்கமும் அதன் இந்து மத எதிர்க்கும் கொள்கைகளும் ஆகும். 1835 மெக்கலே எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் வரத்துக்காக முயற்சித்து அதன் பிறகு 1937 சிவில் சர்வீஸில் அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் படிக்கிறவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இதனால் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து நமது இந்துக்களின் கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆங்கிலேயர்கள் பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டு நமது குருகுல கல்வி முறைக்கு சான்ஸ்கிரிட் முறையில் நடைபெற்றிருந்த அந்த காசுகளையும் அதற்குரிய பணங்களையும் ஆங்கிலேயர் கல்வி முறைக்கு ஒதுக்கி செய்து குருகுல கல்வி முறையை நலிவடைய செய்து நமது சமய சடங்குகள் மற்றும் கொள்கைகளை நமக்கு கற்பிப்பவர்களை அந்த இடத்தில் இல்லாமல் செய்து நமது சமய அறிவை நம்மிடமிருந்து அகற்றி நாம் பின்பற்றிய வழக்கங்களை எல்லாம் மூடத்தனம் என்று கூறி பகுத்தறிவு இயக்கத்தை வலுப்படுத்தி ஆத்திகர்களை எல்லாம் மெதுவாக நாத்திக பாதையில் செல்ல வழிவகுத்து நமது அடையாளத்தை நமக்கு இல்லாமல் ஆங்கிலேயர்கள் செய்தனர். இந்த கல்வி முறைக்கு வித்திட்டவர் வில்லியம் பெண்டிங். அதற்காக கொள்கையை வகுத்து குறித்துதான் இந்த மெக்கலே என்பவர். இந்த மெக்கலே எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் வலுப்பெற அதனை நமது இந்தியர்களே ஆகிய ராஜாராம் மோகன் ராய் மற்றும் பெரியார் போன்ற பல ஆதரவாளர்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க இந்தியாவில் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் குருகுல கல்வி முறையை அழிந்து மெக்கலே எஜுகேஷன் சிஸ்டம் வலுப்பெற ஆரம்பித்தது. 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆதி பிரம்மோ சமாஜை கல்கத்தாவில் உருவாக்கி அதன் மூலம் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் கொள்கையின் அடிப்படையில் பல கடவுள் வழிபாட்டுகளை நாம் கையாண்ட முறை கைவிடச் செய்து கிறிஸ்துவ இஸ்லாம் மதத்தின் அடிப்படையில் கடவுள் ஒருவரே என்ற கொள்கையை முன்னிறுத்தி உரு வழிபாடு மற்றும் வேதாஸ் அவதாரஸ் கர்மா கேஸ்ட் மற்றும் சில விஷயங்கள் மூட நம்பிக்கை என திரித்து அதற்காக பிரிட்டிஷார்கள் ஏற்படுத்திய நூல்களை கொண்டு ஆதாரங்களை முன்னிறுத்தி நம்முடைய சமய சடங்குகள் சனாதனம் சொல்லப்பட்ட எல்லாம் மூட நம்பிக்கை என்று கூறி பரப்பத் தொடங்கினர். இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்தார்கள் என்றால் இந்த 1806 முதல் 1857 வரை நடைபெற்ற சிப்பாய் கழகங்கள் இந்தியர்களிடையே மதத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைத்து செய்தது. அதுக்கு முன்பு வரை பல ராஜ்யங்களை ஆண்ட மன்னர்களை ஈஸியாக டிவிடன் ரூல் மூலம் அவர்கள் சூழ்ச்சி செய்து வீழ்த்தி அவர்கள் பிஸ்னஸையும் ராஜ்யத்தையும் கைப்பற்றி வந்தது. இதற்கு முட்டுக்கட்டையாக மதத்தின் பேரில் அனைவரும் ஒன்றிணைவது அவர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. அவர்கள் பிஸ்னஸ் செய்வதற்கும் பெரிய தடங்களாக இருந்தது. அதற்காக அவர்கள் படிப்படியாக பல சிஸ்டங்களை உருவாக்கி சனாதனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் மூட நம்பிக்கை சனாதனத்திற்கும் பிராமண எதிர்ப்பு இயக்குன்னு பல விஷயங்களை படிப்படியாக எப்படி செய்தார் என்பதை பார்க்கலாம். 1725 ஜெசுஸ் அப்பாவாகிய என்சிலுடன் ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் கிராமரை உருவாக்கி ஐரோப்பில்
லாங்குவேஜில் வெளியிடுறாரு. 1786 வந்து சர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் என்பவர் வந்து ரிக் வேதத்தில் உள்ள ஆரியன் என்ற நமது புனித பெயரை வைத்து அதன் ஆதி மொழியாக சான்ஸ்கிரிட்டை வந்து அதற்கு ஆதாரங்கள் வந்து கிரீக் மற்றும் எகிப்தில் இருப்பதாக கூறி இது இண்டோ யூரோப்பிய லாங்குவேஜ் என்று திரித்து அதை ஐரோப்பா முழுக்கும் பரப்புகிறார். 1856 வந்து பிஷப் கால்டுவெல் என்பவர் வந்து தெற்கில் உள்ள இந்தியர்களை திராவிடன் என்று குறிப்பிடுகிறார். 1850 முதல் ரிக்வேதத்தை வந்து அவர்கள் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அது H.H. வில்சன் என்பவர் வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறாரு. 1857 வந்து மோனியர் வில்லியம்ஸ் வந்து இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி வந்து பப்ளிஷ் செய்கிறாரு. அது பெரியவர் வந்து 1899 வந்து இந்தியா முழுக்க பரவுது. 1857 வந்து மேக்ஸ் முல்லர் என்ற ஜெர்மனியர் வந்து ஆரியன் என்பவர்கள் சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து வந்ததாக ஒரு ரிசர்ச்சை வந்து உருவாக்கி அவர்கள்தான் இந்துத்துக்களின் முன்னோர்கள் என்று கூறி அவர்கள் கூறிய சான்ஸ்கிரிட் மற்றும் திராவிடர்கள் வெவ்வேறு. இந்த சான்ஸ்கிரிட்டை உருவாக்கிய பெர்சியன் மற்றும் கிரீக்கில் என்று இந்த பெர்சியன் மற்றும் கிரேக்கர்களை வந்து ஆரியர்கள் என்று முன்மொழிந்தார். 1876 to 1990 காலகட்டங்கள் வந்து 50 வால்யூம் கொண்ட நமது சனாதனத்தின் புத்தகங்களையும் வேதத்தின் ஆகமங்களையும் வந்து இங்கிலீஷில் வந்து அவர்கள் வசதிக்கேற்ப மொழிபெயர்த்து இன்க்ளூடிங் மனுதரும் எல்லாம் வந்து அவர்களுக்கு வசதிக்கேற்ப மொழிபெயர்த்து அதை திரித்து சனாதனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து எல்லாம் வந்து மூட நம்பிக்கை என்ற பெயரில் வந்து நமக்கு இந்தியர்களிடையே வந்து கற்பித்தார்கள். இப்படியே வந்து செஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அந்த காலகட்டத்தில் வந்து பரப்பியிருந்த இந்த உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் வந்து சிறு வயதில் வந்து திருமணம் செய்கிறது, விதவைகள் மறுமணம் செய்யக்கூடாது என்று இருக்கிறது, பெண் சிசு கொலை வழக்கு, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து மூடத்தனமானது, இது சனாதனத்தில் பின்பற்றப்படுது என்று மீன வச்சிருத்து பல சமுதாய நல் விஷயங்களை செய்வதாக மக்களிடையே நட்பெயரை பெறுவதற்காக பல அந்த பகுத்தறியாத இயக்கங்களை உருவாக்கி மக்களின் நட்பெயரை தேடி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை வளரச் செய்து நம்முடைய சனாதனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்து மூடநம்பிக்கைகள் என்று மக்களிடையே எஸ்டாப்ளிஷ் செய்தார்கள். இதன் மூலம் குருகுல கல்வி முறைக்கு வித்திட்டு அதை கற்பித்து வந்த பிராமணர்களை வந்து சாமானிய மக்களுக்கு எதிராக திருப்பி பிராமண எதிர்ப்பு கொள்கை உருவாக்கி பிராமணர்கள் எல்லாம் வந்து ஆரியர்கள் என்று கூறி மற்றவர்கள் வந்து திராவிடர் தெற்குல திராவிடர் என்று கூறி நார்த் சவுத் என்ற கான்ஃப்ளிக்டை உருவாக்கி நமக்கிடையே வந்து ஒரு பிரிவினையை உருவாக்கி அதை நிரந்தரமாக தற்போது இருக்க வைத்துள்ளார்கள். இதன் மூலம் நம்முடைய உண்மையான வரலாற்றை நம்மை அறியாமல் இருட்டடிக்க செய்துள்ளார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எவ்வாறு சனாதனம் பற்றி அவர்கள் வந்து குழப்பத்தில் போட்டு அதை மூட நம்பிக்கையை வந்து படிப்படியாக மேலும் செய்தார்கள் என்பதை விரிவாக வரும் காணொலியில் ஆராயலாம். இந்த காணொலியை வந்து உங்களுக்கு ஓரளவு நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து எப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து கூறி இந்த காணொலி கொண்டு நன்றி.